கேட்கணும்னு தோன்றது. கேட்கலாமா? என்ன சரஸ்வதி பாய், எதுவா இருந்தாலும் கேளு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உன்ன மாதிரி பெண் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பின்னையே என்கிட்ட இருந்து விலகியே இருக்கேன். படிக்க வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தான் மனசு சஞ்சலப்பட்டுன்னு இருக்கு. ஏன் இப்படி சொல்றேன்? அப்பா ஆசைக்காகவும் அக்கா அண்ணாவோட கட்டாயத்துக்காகவும் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். இது சரியா தவறான்னு கூட யோசிக்க எனக்கு அவகாசம் கிடைக்கல. வேத ஞானம் நிறைய கத்துக்கணும் தான் என்னோட ஆசை. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? என் அண்ணா மணி அக்கான்னு எல்லாரும் யோசிச்சு செஞ்சு வச்ச கல்யாணம் அது. இதுக்கு நீ எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்ட. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நாம 2 பேரும் இணையணுங்கிறது தான் காலத்தோட கட்டாயம். மன்னிச்சிடுங்கண்ணா, உங்க முகத்தை கூட நான் இன்னும் முழுசா பார்க்கல. ஆயுள் முழுக்க உங்களுக்கு சேவை பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்காக நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். புதுசா பாக்குற மாதிரி பாக்குறேன். சரஸ்வதி, நீ ஆளே மாறிட்ட. கையில மருதாணிலாம் போட்டுண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. என்னம்மா நீ சொல்றேன்? நேக்கு நீங்க சொல்றது விளங்கல. என்னம்மா நீ நான் கேக்குறதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன். இப்படி பாத்துக்கிட்டே இருக்கேன், இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்னும் இல்லடி, சத்த நாள் முன்னால நீ சிரிக்கலனா நேக்கு அழுகியா வரும். இப்போ உன் சிரிச்ச முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போங்க மணி, நீங்க எப்பவுமே புடகமா தான் பேசுவேன். ஆமா, அண்ணன் எங்க போயிருக்கார்? காலம்பரையில இருந்து அவரை பார்க்கவே இல்லை. பக்கத்து கிராமம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னார். ஆமா, உன் ஆத்துக்காரர் எப்படி நடந்துக்கிறார்? என்னடி பதிலே சொல்ல மாட்டேங்கிற? உன் ஆத்துக்காரர் இங்கே இருக்க போறாரா இல்ல திரும்ப போறாரா? அத பத்தி ஏதாவது உன்கிட்ட சொன்னாரா? ஏண்டி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பேசாமலே நிக்கிறியே. நான் சொல்லி என்ன மண்ணி நடக்க போகுது? இந்த நாள் வரை என் கூட நல்லா தான் பேசுறார். ஆனா அவர் மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு புரியவே இல்லை. நேத்து பேசுறச்சே கூட மடத்துல இருக்கவா பத்தி தான் அவ்வளோ பெருமையா பேசிட்டு இருந்தார். இன்னும் நிறைய கத்துக்கணும், வேதங்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற சமுத்திரம் மாதிரிங்கிறார். இப்படி ஏதேதோ பேசிட்டு இருக்கார். நீக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல மணி. ஆத்துக்காரர் மனசு இது வரைக்கும் தெரியாம இருந்த பரவாயில்ல, இனிமேலாவது புரிஞ்சுக்க வேண்டாமா? நான் என்ன மண்ணி பண்ணுவேன்? அவர் வரமாட்டாரான்னு இவ்வளோ நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் வந்த பிறகு இங்கே இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மண்ணி. நீ இந்த ஆத்துல இருந்தா இப்படிதான் எங்க முகத்தையே பார்த்துட்டு இருப்ப. பேசாம நீயும் அவரும். நானும் அவரும் பேசாம தண்ணி கொடுத்துன்னு போயிடுங்கோ. அப்பதான் இந்த ஊர்ல இருக்கிறவா பேசுற மாதிரி அவர் இன்னொரு தடவை ஸ்ரீமடம் போக மாட்டார். கல்யாண பந்தங்கிறது நீ சொன்னியே, வேதம் ஞானம் அதெல்லாம் மீறினது. அந்த உறவு இந்த லோகத்தை விட பெருசு. இது நீதான் உன் ஆத்துக்காரருக்கு சொல்லி புரிய வைக்கணும். என்ன மண்ணி, அவருக்கு நான் புரிய வைக்கிறதா? அவர் எல்லாம் தெரிஞ்சவர். அவர்கிட்ட நான் பேசி ஜெயிக்க முடியாது மண்ணி. அண்ணா பேசுறேன்னு சொன்னார். நீயும் அவரும் தனி கொடுத்துன்னு போறதுதான் நல்லதுன்னு நேக்கும் படுறது. இதுல நான் என்ன சொல்ல முடியும்? சொன்னா நல்லா இருக்காது மண்ணி. அவர் என்ன சொன்னாலும் நான் சரின்னு தலையாட்டிடுவேன். வேற என்ன சொல்ல? என்ன பொண்ணு நீ, இன்னும் குழந்தையாவே இருக்கியே. ஜோஸ் ஆலுகாஸ் வழங்கும் மகா ஒரு சிறிய இடைவெளி.
வெங்கடநாதா, ஆற்றுலலாம் அவனை தேடின்னு இங்கே வந்திருக்கேன். சொல்லுங்கண்ணா. ஸ்ரீமடத்தில் குருதேவர்கிட்ட பேசுறச்ச கவனிச்சேன். உங்க முகம் வாடினாப்புல இருந்தது. புவனகிரிக்கு வந்த பிறகும் உங்க முகத்துல அதே கவலை தெரியறது. என்ன விஷயம்னா? நம்ம என்னதான் மனசை பூட்டி வச்சிருந்தாலும் கண்ணு முகமும் காட்டி கொடுத்துறது கவலை தான் வெங்கடநாதா. உன்னையும் சரஸ்வதியும் பார்க்குறச்ச அது இன்னும் அதிகமாயிடுறது. எங்களை பார்க்குறச்ச கவலை வந்துட்டுதா? நாங்க குழந்தைங்க இல்லையேண்ணா, அப்புறம் ஏன் அந்த கவலை? நீ வேதம் கற்றுக்கணும்னு சொல்கிறச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கட்டினவளை விட்டுண்டு வேதம் படிக்கிறது எல்லாராலையும் முடியாது. அவதார புருஷனான உன் விருப்பத்துக்கு நாங்கள் யாரும் தடை போடலை. ஆனால் சரஸ்வதி பாய் இப்படியே இருந்துற மாதிரி ஆயிடக்கூடாது. சரஸ்வதி சந்தோஷமா தானே இருக்கா, அவளுக்கு என்ன ஆயிட போறது? எனக்கு எப்படி சொல்றதுன்னு புரியல. ஞான மார்க்கம் போறவா எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா சம்சார பந்தத்தில் இருக்கவா அதை நசுக்கப்படாது. அது மகா பாவம். அக்னி சாட்சியா வாழ்க்கை முழுக்க காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டா? அண்ணா, நான் சந்நியாசம் வாங்குறதா யார் சொன்னா? கட்டினவளை தவிக்க விட்டுண்டு எந்த புண்ணியமும் தேட முடியாது. நீ இல்லாம ஒவ்வொரு தருணமும் சரஸ்வதி தவிச்சது நேக்கும் மன்னிக்கும் தான் தெரியும். இப்போ நீ வந்தப்ப அவன் முகத்துல இருந்த சந்தோஷத்தை பாத்தியா? அது வாழ்க்கை முழுக்க இருக்கணும். அவ சந்தோஷமா தானே இருக்கா? அது நேக்கு தெரியும். அது நிலைச்சு இருக்கணும்னா நானும் மன்னிய சொல்றத நீ கேட்டா போதும். சொல்லுங்கண்ணா. வாழ்க்கையோட தத்துவத்தை யாராலும் உணர முடியாது. நீ நாளும் தெரிஞ்சவன். இப்போ உன்னோட கடமை சரஸ்வதிய கண்கலங்காம பார்த்துக்கிறது தான். இந்த உலகம் இயங்குறதே தாம்பத்திய பந்தத்தால தான். அதனால நீயும் சரஸ்வதியும் தனியா கொடுத்தனம் பண்றதா நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். மண்ணியும் நானும் எடுத்த இந்த முடிவுக்கு நீ கட்டுப்படுவேன்னு நாங்க நம்புறோம். இல்லை சரஸ்வதி மாதிரியே நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும்னா அதுக்கும் நாங்கள் தலையாட்டுறோம். உன்னோட முடிவு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு வெங்கடநாதா. சரஸ்வதி, உன்னை எங்கெல்லாம் தேடின்னு இருக்கேன். நீ இங்க இருக்க? என்ன விஷயம்னா? நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேனே. பதஷ்டம் வேண்டாம், நிதானமா முடிச்சுட்டு வரியா? உன்கிட்ட பேசணும். சொல்லுங்க அண்ணா. நீங்களும் நானும் பேசுறதுக்கு கால அவகாசம் எதுக்கு? நமக்கான காலமும் நேரமும் ஓடிடப்படாதுன்னு தான். என்னண்ணா சொல்றேன்? காலம் ஓடிண்டே இருக்கு, அதுக்கேத்தாப்புல நாமளும் போகணும். நானும் இந்த ஆத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிட்டுது. இந்த ஆத்தையும் உன்னையும் பார்த்ததுல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்ப நேக்குன்னு கடமைகள் இருக்கிறது நினைவுக்கு வந்துடுது. இவ்வளோ நாள் அதையெல்லாம் மறந்துட்டு இருந்திருக்கேனே, இதுவே மகா பாவம். என்னண்ணா அப்படி என்ன மறந்துட்டேன்? மற்றவாளுக்கு உபதேசம் பண்ற இடத்துல இருந்துட்டே நீங்களே பாவம் அது இதுன்னு பேசுறீங்களே. என்ன சரஸ்வதி, நானும் மனுஷன் தானே, மறக்கப்படாதா? வானத்திலிருந்து வந்துட்டேன். இத்தனை நாள் இதெல்லாம் மறந்துருக்கேனே, அதுவே மகா பாவம்னு நினைக்கிறேன். என்னண்ணா இவ்வளோ பீடிக்கை போடுறேன்? திரும்பவும் கிளம்புறேலா? ஆமா சரஸ்வதி. என்னாச்சுண்ணா? ஸ்ரீமோட ஞாபகம் வந்துடுதா? இல்ல குருநாதர் சொன்னது ஏதாவது நிறைவேற்றாம வந்துட்டேலா? இல்ல சரஸ்வதி, ஸ்ரீமடத்திலிருந்து பரிபூர்ண திருப்தியோட தான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட கடமையை மறந்ததே நான் புரிஞ்சுட்டேன். அது தப்பு இல்லையா?
நீக்கு இதெல்லாம் புரியாதுண்ணா. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். என்னைக்கு கிளம்புறேன்னு சொல்லுங்க, ஆக வேண்டியதெல்லாம் நான் தயார் பண்றேன். எப்போ கிளம்புறோன்னு கேளு, அதான் சரி. அண்ணா, நீக்கு இருக்கிற கடமை என்னன்றது அண்ணா சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. இன்னைக்கு ஆத்தங்கரையில உலாத்துட்டு இருக்க